Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுடைய குமரி தமிழ் குரல் சேனல். இது வழங்கி கொண்டிருக்கிறது உங்களுடைய ஃப்ராங்க்லின். நாம தினமும் இந்த குமரி தமிழ் குரல் சேனல் மூலமாக இப்போ என்ன விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னா, ஒரு உணவுப் பொருட்களும் அதனுடைய சத்து பொருட்களும் அது நம்மளோட உடம்புல என்னென்ன நம்மளுக்கு பலன்கள் தருது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் சரி, இந்த வாழைப்பூவோட அறிவியல் பேர் என்னன்னு பார்த்தோம்னா நியூசா எஸ்பிபி. அதாங்க இதனுடைய அறிவியல் பேர். இது முதல்ல எங்கேருந்து சாப்பிடக்கூடிய பொருள் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏசியால தான் இதை சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாக கண்டுபிடிச்சிருந்தாங்க. சரி, இந்த வாழைப்பூவில் என்னென்ன சத்து பொருட்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாங்க. குறிப்பாக இதுல பார்த்தோம்னா ஃபைபர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதுல புரோட்டீன் இருக்குது, பொட்டாசியமும் அதிகமாக காணப்படுகிறது, மற்றும் நம்மளுடைய உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய விட்டமின்களும் இதுல இருக்கு. CA and E அப்படிங்கிற விட்டமின்களும் இதுல இருக்குங்க. சரி, இதை நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுடைய உடம்புக்கு என்னென்ன நன்மைகளை இது தருதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல நம்ம பார்ப்போங்க. இது சாப்பிட்டோம்னா என்ன பண்ணணும்னா, இப்போ ஏதாவது நோய் தொற்றுகள் நம்மளுக்கு இருந்துன்னா இதை சாப்பிட்டோம்னா இதில் இருக்கக்கூடிய எத்தனாம்கள் அப்படிங்கிற பொருள் அந்த கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. அதனால நம்மளுக்கு நோய் தொற்று இருந்ததுன்னா இது முற்றிலுமாக குணப்படுத்தும். இரண்டாவது எதுன்னு பார்த்தோம்னா நீரிழிவு நோய். எல்லா குடும்பங்களையுமே நீரிழிவு நோய் இப்போது பொதுவாக காணப்படுகிறாங்க. ஸோ இந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதில் அந்த சத்து பொருள் இருக்குது. அதுக்கப்புறம் தேர்ட் என்னன்னு பார்த்தோம்னா அனீமியா, ரத்த சோகை. இந்த ரத்த சோகைக்கு என்ன பண்ணோம்னா இதை நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுடைய உடம்புல ஹீமோகுளோபின் அதிகமாக உற்பத்தி ஆகி நம்மளுக்கு அனீமியாவை குறைக்குங்க. சரி, அதுக்கப்புறமா நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய மூடு, அதுக்கப்புறமா அதை நம்மளை எப்பவுமே உற்சாகமாக வைக்கும். டிப்ரெஷன் அப்படின்னா நம்ம சோகத்துல இருக்கிறதா இது தடுக்கும். எப்படின்னு பார்த்தோம்னா இதுல மெக்னீசியம் அதிகமாக காணப்படுகிறது. அது நம்மளுக்கு இந்த டிப்ரெஷன் வராம நம்மளை முற்றிலுமாக பாதுகாக்குங்க. அதுக்கப்புறமா ஐந்தாவது என்ன பார்த்தோம்னா நம்மளுடைய செரிமானம், உணவு செரிமானத்துக்கு இது அதிகமாக காணப்படுது. எப்படின்னு பார்த்தோம்னா இதுல ஃபைபர், நார் சத்து அதிகமா இருக்கு. அதனால இதை நம்ம அதிகமா சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளுடைய செரிமான பிரச்சனைகள் எல்லாவற்றையும் குறைக்குங்க. நெக்ஸ்ட் ஆறாவது என்னன்னு பார்த்தோம்னா இதுல டானின்ஸ் அப்படிங்கிற பொருள் இருக்கனால கேன்சர், அப்புறமா நம்மளுடைய இருதய நோய்கள் வராம இது முற்றிலுமாக பாதுகாக்கும். அதுக்கப்புறமா லாஸ்டா இதை பார்த்தோம்னா இது எந்த நோய் வராம பாதுகாக்குன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு உடம்புல அதிகமாக ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு இருக்குங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்ம சாப்பிட்டோம்னா இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அழிச்சு நம்மளுடைய ஏஜிங் ப்ராசஸ் இது டிலே பண்ணுங்க. மூத்துல சுருக்கம் அதெல்லாம் வராம இது பாதுகாக்குங்க. இதுதாங்க இந்த வாழைப்பூவை சாப்பிட்டீங்கன்னா இந்த விதமான நல்ல விஷயங்கள் நம்மளுடைய உடம்புல நடக்குங்க. சரி, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் சில குறிப்புகளை மட்டும் சொல்லிடுங்க. இந்த கொரோனா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நம்ம எப்படி பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு 1 minute சொல்லிக்கிறேங்க. இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணோம்னா வெளியே போறத முதல்ல வெளியே போகிறத நம்ம முற்றிலுமாக தடுக்கணுங்க. ரெண்டாவது, சப்போஸ் நம்ம வெளியே போகிறது நேரிட்டா நம்ம வந்த உடனே நம்ம குளிச்சு தான் வெளியே எல்லாரையும் தொடரதோ இல்லை சாப்பிட்றதோ எதுவாக இருந்தாலும் பண்ணணுங்க. மூணாவது என்ன பார்த்தோம்னா நம்ம அதிகமாக சுடு தண்ணீரும் அதுக்கப்புறமா தொண்டையில் ஏதாச்சும் சின்ன சின்ன கரகரப்பு அந்த மாதிரி இருந்து பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியில் உப்பு போட்டு அடிக்கடி வாயை கொப்பளிச்சோம்னா கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய நோய் தொற்று கிருமிகளை அது கொல்லுங்க. நாலாவது பார்த்தோம்னா நம்ம வெளியே காய்கறிகள், பழங்கள் வாங்கிட்டு வந்தோம்னா அதை கொஞ்ச நேரம் உப்பு, மஞ்சள் பொடி அதில் போட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கழுகி எடுத்தோம்னா நல்லது. அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். நீங்கள் கையை வச்சுட்டு சும்மா இருந்தாலே போதுங்க. ஏன்னா கையை வச்சுட்டு அங்கே இங்கேன்னு தொட்டுட்டு இருக்குது, அதுக்கப்புறமா வெளியில் போகும்போது சுவர்களை, கைப்பிடிகளை தொட்டுட்டு வர்றது, லிஃப்ட்டில் தொடுறது, அதெல்லாம் பண்ணாமலே இருந்தாலே உங்களை முற்றிலுமாக இந்த இதுலேருந்து பாதுகாக்கலாம். முக்கியமாக வெளியே போகும்போது முகமூடி அணிந்து கொண்டு போகணும். இதுதான். அதுக்கப்புறமா நம்ம தனிமையாக பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க வெளியில் போகும்போது.
எங்கே போனாலும் நம்மளை தனிமையாக நம்மளோட குடும்பத்தை தனிமையாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. சரி, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேங்க. உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த விஷயங்கள் போகணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் இந்த 4லேயும் என்னை சப்போர்ட் பண்ணுகிற நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் உங்களோட சப்போர்ட் எனக்கு அதிகமாக காணப்படுகிறது. ஸோ மறக்காமல் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.